ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓகேங்க, ஓடிடியில் இப்போ ஒரு ஜெர்மன் படம் வந்து தமிழ் டப்பில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஒரு நல்ல த்ரில்லிங்கான ஒரு படம் தான். இந்த படம் எப்படி இருக்குது, ஃபேமிலியோட பார்க்கலாமா பார்க்க முடியாதாங்கிற ரிவ்யூ வந்து நான் சொல்கிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 2 தம்பதிகள் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, கூட சக நெய்பர்ஸ் எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. டிம் அண்டு ஒலிவியா இவங்க தான் அந்த தம்பதிகள்ங்க. கருத்து வேறுபாடுனா நிறையாவே இருக்குது. நைட்டு ஒரு சண்டை நடக்குது, நம்ம காலையில் வந்து பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு அன்றைக்கி நைட்டு வந்து தூங்குறாங்க. ஒலிவியா வந்து காலையில் ஏந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கதவை திறக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில் கருப்பு கலர் செங்கக்கல் வச்ச மாதிரி ஒரு செவுரு வந்து அடைச்சிருக்குங்க. அந்த செவுரை என்ன பண்ணாலுமே ஒன்றுமே பண்ண முடியல. ட்ரில் மிஷினே அப்படியே புகஞ்சு போயிருதுங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த செவுரு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒலிவியா வந்து தன் புருஷன் டிம் கிட்ட, நீ தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்க, என்னன்னு சொல்லு, என்னை வெளியே விட்டுரு அப்படின்னு புருஷன் மேலே சந்தேகப்படுறாங்க. எனக்கு என்னடி தெரியும், நீ சொல்லி தாண்டி எனக்கே இப்போ தெரியுது, இரு என்னன்னு பார்க்கலான்ட்டு அவனும் அவங்க கூட சேர்ந்து வந்து இந்த செவுரை என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஒன்றுமே முடியலங்க, அதை உடைக்கவே முடியல. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு செவுத்தெல்லாம் ஓட்டையை போட்டு அந்த நெய்பர்ஸ் கூட சேர்ந்து இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, கடைசியில் வெளியே தப்பிக்கிறாங்களா இல்லையாந்தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபஸ்ட்டு இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஸ்டார்டிங்கில் படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போங்க. ஒரு சிம்பிளான ஸ்டோரி தான், ஆனால் அது என்ன மாதிரியான விஷயங்கிறது நம்மளே போட்டு குழப்பியிருப்பாங்க. ஆனால் அடுத்தடுத்த சீன் வந்து இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவு வந்து கணிச்சிடலாங்க. சரி, படம் வந்து போர் அடிக்குதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போர் அடிக்குதுங்க. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாரு. அந்த டீம் கேரக்டரில் நடித்த நம்ம ஹீரோ வந்து சூப்பராக நடிச்சிருந்தாரு. அவரை அடிச்சுக்கவே முடியல. வேற லெவல் ஆக்டிங்க. த்ரில்லிங்கான விஷயம்னா இந்த படத்தில் வந்து இருக்குது. அதை பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சஸ்பென்ஸாகவும் கொண்டு போயிருந்தாங்க. படத்தோட ஒவ்வொரு சினிமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து இது என்ன மாதிரி ஒரு விஷயமா இருக்கும், இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்ட்டு உங்களே வந்து யோசிக்கிற அளவுக்கு இந்த படத்தில் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க. படத்தோட செட்டு, சினிமோட்டோகிராஃபி, லைட்டிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் மியூசிக்காக கேட்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸ்க்ரீன் பிளே தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகும். எனக்கு வந்து பொறுமைனா கிடையாதுப்பா அப்படிங்கிறவங்க இந்த படத்தை ஸ்கிப் பண்ணலாம், கூட நல்லது தான். தமிழ் டப்பிங்கில் இந்த படம் வந்து இருக்குது. தமிழ் டப்பிங்னா பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் தாங்க நமக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு. படம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும், ஆனால் கிளைமேக்ஸ் வரையும் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து செம்ம ட்விஸ்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அப்படி இருக்கும். பார்ட் 2 கூட வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா என்னன்னு கேட்டிங்கன்னா 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள். கிஸ்ஸிங் சீனா இருக்குது. பிளட் கண்டென்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க பாருங்கள். ஃபேமிலியோட பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா அடல்ட் கண்டென்ட்னா கிடையாது, ஆனால் லைட்டாக கிஸ்ஸிங் சீன் இருக்குது, அவ்வளோதாங்க. நீங்கள் தனியாக பார்த்துட்டு கூட ஃபேமிலிக்கு போட்டு காட்டலாமா என்னன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்குங்க. ரீசெண்டாக தான் இப்போ ஸ்ட்ரீம் ஆச்சு. அதனால் வீக்கெண்டில் இந்த படத்தை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் தாராளமாக பாருங்கள்.